வாழ்வியல் கற்போம் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வாழ்வியல் பகுதியில் பார்க்கவிருக்கும் கதை மகிழ்ச்சியின் விதை. ஒரு அன்பான குடும்பத்தின் கதை. இந்த வாழ்வியல் கதை உருவான விதத்தை வழக்கம் போல இந்த வீடியோவின் முடிவில் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாம கேளுங்க. ஏன்னா இந்த கதை நிச்சயமா பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைப்பதோட அவங்கள நல்வழிப்படுத்துற ஒரு நல்ல யுக்தியையும் சொல்லியிருக்கேன். வாங்க கதைக்குள்ள போலாம். அது ஒரு அழகான கிராமம். அந்த ஊர்லயே எல்லாரும் போறப்ப வரப்ப நிமிர்ந்து பார்க்கிற ஒரு வீடுன்னா அது நம்ம சத்தியமூர்த்தி ஐயா வீடுதான். அந்த வீட்டு முன்னாடி பெரிய கார் பங்களான்னு ஆடம்பரம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த வீட்டு வாசல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பவும் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள இருந்து எப்பவும் சிரிப்பு சத்தமும் கைத்தட்டல் சத்தமும் கேட்டுட்டே இருக்கும். பக்கத்து வீட்டு ரமேஷ்க்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்னடா இது, நம்ம வீட்டுல என்னதான் வசதி இருந்தாலும் எப்ப பாரு சண்டை சச்சரவன் இருக்கு. ஆனா இந்த வீட்டுல மட்டும் எப்படி எல்லாரும் இவ்வளவு அந்யோன்யமா இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க? அதுக்கு என்னதான் மந்திரம் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாரு. ஒரு நாள் சாயங்காலம் தயங்கி சத்தியமூர்த்தி ஐயா கிட்டேயே போய் கேட்டுட்டாரு. ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்க என்னதாயா காரணம்? சத்தியமூர்த்தி ஐயா சிரிச்சுக்கிட்டே, பெரிய ரகசியம்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நீங்க சும்மா எங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு புரியும்னு கூப்பிட்டாரு. ரமேஷும் ஆர்வமா போனாரு. உள்ள ஹால்ல ஒரு திருவிழா கூட்டமே கூடி இருந்துச்சு. தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமான்னு எல்லாரும் வட்டமா உட்கார்ந்து இருந்தாங்க. நடுவுல ஒரு சின்ன டீப்பாய், அது மேல நம்ம ஃபேன்சி ஸ்டோர்ல விக்கிற பிளாஸ்டிக் கப், சின்ன மெடல், அப்புறம் கலர் கலரா கையில செஞ்ச சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. ரமேஷ்க்கு ஒண்ணும் புரியல. இதெல்லாம் ஸ்கூல்ல கொடுத்ததான்னு கேட்டாரு. இல்ல தம்பி, இது நாங்க கடையில வாங்கினது. ஸ்கூல்ல படிப்புக்கும் விளையாட்டுக்கும் பரிசு தருவாங்க. ஆனா வாழ்க்கைக்கு தேவையான நல்ல குணத்துக்கு யார் பரிசு தருவா? அதுக்குத்தான் இந்த ஃபேமிலி அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஐயா சொன்னாரு. திடீர்னு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ நம்மளோட முதல் அவார்ட் அப்படின்னு ஒரு மைக் புடிச்சிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. கூட்டத்துல இருந்து 7 வயசு வருண் குட்டி எழுந்து வந்தான். அவங்க மாமா சொன்னாரு, போன வாரம் வருண் என்ன பண்ணான் தெரியுமா? அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ டிவி சத்தத்தை குறைச்சு வச்சுட்டு அக்காவுக்கு தேவையான மருந்து தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்தான். யாருமே சொல்லாம செஞ்ச இந்த உதவிக்காக வருண்க்கு பெஸ்ட் கேரிங் பிரதர் அவார்ட் கொடுக்கிறோம். இதை சொன்னதும் அந்த வீடே அதிர்ற மாதிரி கைத்தட்டல் விசில் சத்தம். வருண் முகத்துல அப்படி ஒரு பெருமை. அவனுக்கு அந்த 50 ரூபாய் கப் ஆஸ்கர் அவார்ட் வாங்கின மாதிரி தெரிஞ்சிச்சு. அடுத்து 10 வயது ஸ்வேதா போன வாரம் அழகா ஒரு ஓவியம் வரைஞ்சா. அது மட்டும் இல்ல, ஸ்கூல்ல தன்னோட டிஃபன் பாக்ஸ சாப்பாடு இல்லாத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருக்கா. இந்த தாராள மனசுக்காக ஸ்வேதாவுக்கு ஒரு கோல்டு மெடல்னு பாட்டி அவ கழுத்துல மாட்டினாங்க. இப்போ சத்தியமூர்த்தி ஐயா ரமேஷ் கிட்ட சொன்னாரு, பாத்தீங்களா தம்பி, சின்ன வயசுல குழந்தைங்க தப்பு பண்ணா நம்ம திட்டுறோம் அடிக்கிறோம். ஆனா அவங்க பண்ற சின்ன நல்ல விஷயங்களை நம்ம கண்டுக்கிறதே இல்ல. வெளியே ஒருத்தன் சர்டிபிகேட் கொடுத்தாதான் என் புள்ள கெட்டிக்காரன்னு இல்ல. என் பையன் விட்டு கொடுத்தா அது எனக்கு பெருமை. என் பொண்ணு உண்மையை பேசினா அது எனக்கு பெருமை. அதை நாங்க கொண்டாடுறோம். இப்படி எல்லாரும் கைத்தட்டி பாராட்டும் போது அந்த பிஞ்சு மனசுல, பரவாயில்லையே, நாம நல்லது செஞ்சா எல்லாரும் நம்மள ஹீரோ மாதிரி பாக்குறாங்களேன்னு தோணும். அந்த ஒரு எண்ணம் தான் அவங்கள வாழ்நாள் முழுக்க நல்லவங்களாகவும் நம்பிக்கையானவங்களாகவும் மாத்துது. அவங்களுக்கு வெளியில போய் எந்த அங்கீகாரத்தையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க குடும்பமே அவங்களுக்கான ரசிகர் மன்றம். ரமேஷ் இத கேட்டு மெய் சிலுத்து போயிட்டாரு. அடடா, எவ்வளவு பெரிய விஷயம்! காசு கொடுத்த சந்தோஷத்தை வாங்க முடியாது. ஆனா இப்படி ஒரு சின்ன பாராட்டு மூலம் ஒரு தலைமுறையையே உருவாக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அவரும் கைத்தட்டினாரு. கதையின் நீதி: பள்ளிக்கூடம் மார்க் போடட்டும், ஆனா ஒரு நல்ல மனுஷனா வாழ்றதுக்கு மார்க் போடுறது நம்ம வீடுதான். உங்க குழந்தைகளோட சின்ன நல்ல நடத்தையையும் கொண்டாடி பாருங்க. உங்க வீடும் ஒரு சொர்க்கமா மாறும். இந்த கதை உருவாக காரணம் என்னன்னு பார்ப்போமா? என் மகள் என்னிடம் கேட்ட அந்த கேள்வி. அம்மா, ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே வச்சாங்க, எனக்கு ஒரு பிரைஸ் சர்டிபிகேட் கூட கிடைக்கலம்மா. எனக்கு எப்ப பிரைஸ் சர்டிபிகேட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க.
நீ நெக்ஸ்ட் டைம் நல்ல பிராக்டிஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கோ, உன்னோட ஃபுல் எஃபர்ட்ஸ் போடு, மத்தத காட் பாத்துக்குவாருன்னு சொன்னேன். ஓகேமான்னு சொல்லிட்டு என் மகளும் விளையாட போயிட்டாங்க. அப்போ எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. நம்ம குழந்தைகளுக்குள் இருக்கும் இந்த மாதிரியான ஏக்கங்களுக்கு என்ன தீர்வு இருக்கும்னு யோசிச்சேன். ஸ்கூல்ல சர்டிபிகேட்ஸ், மெடல்ஸ், கப் இப்படி எல்லாமே அவங்க படிப்பு, விளையாட்டு திறமையை நிரூபிச்சா ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ்னு 3 பேருக்கு பாராட்டி பரிசு கொடுத்து முடிச்சிடுவாங்க. அப்போ மற்ற குழந்தைகளுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்காமலே எத்தனையோ பேர் அவங்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் முடிச்சிடுறாங்க. பேரண்ட்ஸ் ஆன நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நம்ம குழந்தைகளின் நற்குணங்களை பாராட்டவும் பரிசளிக்கவும் முழு தகுதியுள்ள இடம் நம் குடும்பம் தான் தீர்வு கண்டுபிடிச்சேன். எங்க வீட்டுல 3 குட்டீஸ் இருக்கிறாங்க. அவங்களோட நற்குணங்கள் தானாக வெளிப்படும் தருணங்களுக்காக காத்திருந்தேன். அதை பத்திரப்படுத்தி இந்த வீடியோல காட்டியிருக்கேன், பாருங்க. சரி, எதுக்காக அழுறீங்க? இந்த செடி யாரோ உடைச்சிட்டாங்கன்னு ஃபீலிங்கா இருக்கா? இது மருந்துன்னு தெரியாம உடைச்சிட்டாங்களா? செடி மேல அவ்வளவு பாசமா? என்ன சொன்னீங்க? அவ்வளவு செடி மேல பாசமா? அந்த மூஞ்சி காட்டுங்க, காட்டுங்க, காட்டுங்க. காட்டணும், வீடியோ முடிஞ்சிடும். இப்ப சொல்லுங்க, செடின்னா நம்மளுக்கு எல்லாம் உயிரே செடிதானா? செடியில இருந்துதான் நீங்களே பிறந்தீங்களா? சரி சரி. சூப்பர் விதுல் குட்டி. அத்தையோட கீ எங்க இருக்குதுன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு தரீங்களா? ரைட்ல பார்த்தாச்சு. Thank you so much. எது தொலைஞ்சாலும் எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்றது எங்க விதுல் குட்டி தான். மோஸ்ட் obedient boy in our family. இந்த தீர்வு உணர்வு பூர்வமா மட்டும் இல்லாம அறிவியல் பூர்வமாவும் செயல்படும். இதுவே உண்மையான பிஹேவியர் ஷேப்பிங். என் பேர் நந்தினி. நான் பல் மருத்துவரா 10 வருடங்களுக்கு மேல பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நிறைய குழந்தைகளை ஹேண்டில் பண்ணிருக்கிறேன் என்னோட கிளினிக்ல. அவங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சு போகும்போது அவங்களுக்கு யார் த பிரேவ் ஸ்டார், யார் த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பாராட்டி அவங்க கையில ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புவேன். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கிளினிக் மேல இருக்கிற அந்த பயம் போய் அவங்களோட பிஹேவியர் மோல்ட் ஆகி நெக்ஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப ஃப்ரீயா, ரொம்ப பாசிட்டிவா வருவாங்க. சோ அதே மெத்தட்ல தான் இப்போ இந்த ட்ரையும் பண்ணி பார்க்கலான்ட்டு நான் ட்ரை பண்ணேன். என்னோட குழந்தைகிட்டையும் எங்க அண்ணாவோட குழந்தைகிட்டையும் நான் இந்த மாதிரி அவங்கள மோல்ட் பண்ண ட்ரை பண்ணும் போதுதான் அவங்க எவ்வளவு தன்னை இன்னும் ஷேப் ஆகிக்கிறாங்க அவங்களே அப்படின்றத நான் என்னோட கண் கூட பார்த்த ரிசல்ட் வச்சுதான் இதை சொல்றேன். சோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம குழந்தைகளோட நல்ல குணங்களை பாராட்டி பரிசும் சர்டிபிகேட்ஸும் கொடுத்து பாருங்க. பிற்காலத்துல நீங்க எடுத்த இந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய ட்ரெஷர்ஸா இருக்கும்னு உங்க குழந்தைங்களுக்கு உணர்வீங்க. என்னுடைய எஃபர்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு சமுதாயம் உருவாகணும்னா அதுக்கு முதல் படி நல்ல ஒரு குடும்பம் உருவாகணும். முதல் படியை எல்லோரும் எடுத்து வைக்கும் போது அதுதான் ஒரு நல்ல சமுதாயமா மாறி இருக்கும். எவ்வளவு சிம்பிளா இருக்கு இப்போ.
அதுக்குதான் சொல்றேன், மாற்றம் நம்மிடம் நிகழ்ந்தாலே போதும். இந்த ஒரு உணர்வு பூர்வமான வாழ்வியல் விதைய என்னுள் விதைத்த என் மகளுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ப்ளீஸ் லைக். அவார்ட் எப்படி டிசைட் பண்ணணும்னு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இந்த வீடியோ எண்ட்ல ஷேர் பண்ணிருக்கேன். அதை ஸ்டாப் பண்ணி பார்த்துட்டு அதுபடி அவார்ட் டிசைட் பண்ணுங்க. சர்டிபிகேட்ஸ் ஏன் தரணும், என்ன யூஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இயற்கையின் காரணமா அவங்க கூட இருந்து வழி நடத்த முடியாம போயிடுச்சுன்னா, அப்போ நாமும் நம்ம வீட்டு பெரியவங்களும் அவங்களை எப்படி எல்லாம் கொண்டாடி இருக்கோம், எவ்வளவு நல்லவங்களா அவங்க நம்ம பார்த்திருக்கோம்னுட்டு அந்த சர்டிபிகேட்ஸ்ல பார்த்து சந்தோஷப்படுவாங்க. சிலர் வழி தவறி போயிருந்தாலும் அந்த சர்டிபிகேட்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கும் நல்லவர்களை வெளிப்படுத்தும். அதுவே நமது வெற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன மேலும் மேலும் ஒரு நல்ல வாழ்வியல் சிந்தனையோட மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்க இது ரொம்பவே எனக்கு உதவும். மேலும் பல நல்ல வாழ்வியல் சிந்தனையில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.